வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல். டிசைனாக ஏதாவது 2 மாலை வாங்கிட்டு போட்டு வந்தோம் மாட்டுக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வேப்பலை, மா இலை, அப்புறம் இந்த பனை ஓலையில் ஒரு இது மாதிரி கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்டி முடிச்சுடுவாங்க. இப்போ நிறையா டிசைனாக வந்திருக்கு. சரின்ட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வீட்டில் வந்தோம். மாமா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் மாடு நாங்கள் 2 மாடு வீட்டாலேயே தரத்துறதுனால இங்கேயே வாங்கிட்டோம். இங்கேயே பொங்கல் மேடை அமைச்சாச்சு. இதெல்லாம் பொங்கலோட அப்புறம் தான் எங்கள் மாடு கன்றுக்குட்டி. அது 7 மாத குட்டி. மாமா வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறாங்க. பொங்கல் மாட்டை அழகுபடுத்திகிட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பக்கத்தில் கோழி வந்து பொங்கல் மாட்டை எப்படா இடிக்கலான்னு பார்க்குது. பொங்கல் மாட்டை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அதில் கொஞ்சம் கோலமெல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா லேட் ஆகிட்டு. நான் இப்போ அந்த வெண்பொங்கல், வெல்லம், தயிர் இதெல்லாம் வச்சு அங்கே சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு நானும் என் ஒய்ஃபும் கிளம்பிட்டோம். ஏற்கனவே விளக்கு, தாம்பலம், பழமெல்லாம் மாமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கள் பாப்பா எல்லாம் உள்ளே நிற்கிது. இருட்டில் வீடியோ வந்து லைட் வெளிச்சம் மேலே கட்டியிருக்கனால பத்தலை வெளிச்சம். விளக்கு கொளுத்தத்துக்கு கூட தான் கொஞ்சம் நல்லா வெளிச்சம் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல. வச்சு இங்கே சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த கோலம் போட்டிருக்கிறது இப்போ தெரியுது உங்களுக்கு. என்ன வெளிச்சம் பத்தலை, ஒரு சின்ன பல்ப்பு தான் கட்டியிருக்கிறோம். அடுத்த டைம் தான் ஏதாவது கொஞ்சம் பெருசாக பண்ணணும். சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு பிள்ளைங்கெல்லாம் வந்து சாம்பிராணி போடுறதுக்கு ஆசைப்பட்டு சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாட்டு பொங்கல்னாலே எங்கள் ஊர் சைட்லாம் நைட் ஆகிடுதுங்க. இல்லை உங்கள் ஊரில் எத்தனை மணிக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடுவீங்க, எப்படி எப்படிலாம் கொண்டாடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த முறை நாங்களும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக முயற்சி பண்ணுறோம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் தாத்தா வீட்டில் மாட்டு பொங்கல் செய்வாங்க. அதுக்கு பிறகு மாட்டு பொங்கல்லாம் ஒன்றும் அதிகம் நாங்கள் வந்து பார்த்ததில்ல. அதுவும் இல்லாமல் ஊர்லேயும் இல்லை, வேலைக்கு அங்கே வெளில போயிடுறது, அதெல்லாம் தெரியாது. எங்கள் மாமனார் வீட்லேயும் ஒன்றும் மாடு வச்சு ஒரே ஒரு கன்றுக்குட்டி தான் வச்சுருந்தாங்களாம். அவங்களுக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. இது போடணும் சொல்லி இப்போ தான் ட்ரைனிங் ஆகிட்டு மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுறதுன்னு. இப்போ பொங்கல் போட்டுக்கிட்டு இருக்காரு. பாப்பா தள்ளி குதிச்சு போடுது. பாப்பாவுக்கு வந்து மாடு ஆடுனா ரொம்ப பிடிக்கும். நமக்கு அந்த அளவுக்குலாம் பிடிக்காது. மைக் இல்லாமல் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க இந்த வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எப்படி மாட்டு பொங்கல் கொண்டாடுவீங்கிறது சொல்லுங்கள். இது மாதிரி தானா இல்லை வேறு மாதிரி கொண்டாடுவீங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நிறையா வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து பொது இடத்துலையும் மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க. அது இன்றைக்கி போகிறதுக்கு நேரம் இல்லை. அடுத்த வருஷம் முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன். இந்த மாதிரி மாலை தான் பழைய காலத்தில் கட்டுவாங்க. வேப்பலை, அந்த மா இலையில் இந்த மாதிரி தான் கட்டுவாங்க. நாங்கள் சாப்பிட்டோட மாடு. இப்போ நிறையா மாலை வந்துருக்கு. நாங்கள் நிறையா வாங்கலை, சும்மா ஒரு எல்லோரும் அடுத்த இதுக்கு அப்டேட் ஆகிட்டாங்கன்ட்டு நம்மளும் ஒரு 2 மாலை வாங்கிட்டு வந்துருக்கு. அவ்வளோதான். எங்கள் தாரா குட்டி. நீங்கள் ஒன்றும் சொல்லலை, சுட்டா அங்கிட்ட வந்துப்போம். சூடெல்லாம் காமிச்சிட்டு மாட்டுக்கு போய் சூடம்லாம் காமிச்சிட்டு அப்புறம் இந்த வெண்பொங்கல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டணும். அதெல்லாம் ஊட்டுவாங்க. நான் அது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் நானும் சாமி கும்பிடணும். அதனால் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த சூடங்க எடுத்துகிட்டு ஒரு வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வாழைப்பழமெல்லாம் மாட்டுக்கு ஊட்டிடுவாங்க. மாட்டு பொங்கல் வீடியோ எடுத்து 2 நாள் ஆகிட்டு, நேரம் இல்லை. அதனால் இன்றைக்கி தான் உங்களுக்கு பதிவு விடுறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் தேவை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் திருப்படா வந்து மாட்டேன். பொங்கலோ பொங்கல் சொல்லு. விடைபெறுகிறேன்.
பொங்கலை பொங்கல் சொல்லு. தாரா குட்டி.